1960 காலகட்டத்திற்கு இயக்குனர் சுதா கொங்காரா ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையும் அழைச்சிட்டு போயிருக்காங்க. திரையரங்கில் அந்த படம் ஓடக்கூடிய 2.5 மணி நேரமோ நாம இப்ப இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் 2026ல அப்படிங்கிற உணர்வு யாருக்குமே வராது. அவ்வளவு டீட்டெயில்டா 1960, 63, 65 அந்த காலகட்டத்தில் மதுரை, சிதம்பரம், சென்னை, டெல்லி, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இந்த பகுதியெல்லாம் எப்படி இருந்துக்கணும், ஒரு மண்பானையில தொடங்கி டெலிபோன்ல தொடங்கி சின்ன சின்ன விஷயங்கள்ல ரொம்ப டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. இந்த பராசக்தி படத்துல பயன்படுத்திய பொருட்களை வள்ளூர் கோட்டத்துல ஒரு கலை கண்காட்சியோட பயன்படுத்தியிருந்தாங்க. நிறைய பேர் பார்த்துட்டு வந்து ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த காலத்துக்கே நம்மளை அழைச்சிட்டு போற மாதிரி இருக்குன்னு அதை அப்படியே படத்துல முழுமையா காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த படம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. மொழிக்காக யாராவது சாவானா? ஆமா, செத்தான். தமிழ்நாட்டில் மொழிக்காக செத்தான். மொழி வச்சுதான் இன்னைக்கு சோவியத் யூனியன் தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கு. மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் தனித்தனியா ஒரே மொழி பேசணும்னு சொன்னதுனால அது பங்களாதேஷாக, பாகிஸ்தானாக தனித்தனியா பிரிஞ்சிருக்கு. இப்படி தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இந்தியாவுக்குள்ளேயும் மொழியை திணிக்க பார்த்தாங்க. அப்படி அந்த மொழி போர்ல தீவிரமாக ஒரு மாணவர் படை போராடியது. அதுதான் புறநானூற்று மாணவர் படைன்னு சொல்லி இந்த படத்தினுடைய கதையை அந்த வாய்ஸ் ஓவர்லயே சொல்றாங்க.